everyone, welcome to Ruvan Samayal Kaimanam. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். மக்மல் பூரிங்க. ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்மல் பூரி செய்யறதுக்கு நீங்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு 1/4 கப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/4 கப் கொஞ்சம் குறைச்சலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும், ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு நம்ம தனியாக சைடில் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் அது தனியாக இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும், அது வரைக்கும் பண்ணால் போதும். ஸோ சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டு நம்ம திரட்டுறதுக்கு முன்னாடி அடியில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் டஸ்டிங் பண்ணிவிட்டு ஸோ மாவை திரட்டிக்கலாங்க. ஸோ திரட்டும் போது நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸோ இன்றைக்கி நான் ஒரு பவு ஷேப் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த ஷேப்புக்கு நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனியாக ஸ்லிட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடி ஈவனாக ஸ்கொயர் டைப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பவு ஷேப் லாஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஷேப் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக அதில் கொஞ்சம் பிஸ்தா இடையில வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மக்மல் பூரி பொரிக்கிறதுக்காக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில் 1 கப் ஃபுல்லாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க, குக்கிங் ஆயில். ஸோ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொரிச்சுடலாங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண மக்மல் பூரியை நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ திருப்பி விடுங்க. ஸோ மெதுவாக ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் இது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ளிப் பண்ணி எடுத்தால் போதுங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துக்கு வந்தோன்னே நீங்கள் எடுத்துடலாங்க. சுகர் சிரப் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அப்போ லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மக்மல் பூரியை அதில் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி திருப்பி விட்டுட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சக்கரை பாகில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மக்மல் பூரி உங்களுக்கு சூப்பராக நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ரெசிபி காட்டியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியோட இந்த வீக்கெண்ட். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.